Enzo Maresca வந்து if he doesn't go for a bigger club than Chelsea, I think it is his loss. I think both one of them could have suppressed their ego and said நம்ம இந்த சீசனை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் we can reconsider whatever we are doing அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு அதாவது இப்போ எப்படின்னா அவன் இல்லை எல்லா மேனேஜருமே செல்சி வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்ப்பாங்க. செல்சியில் என்ன உங்களுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே செல்சி வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அன்டில் அதாவது ஒரு பெரிய மேனேஜர் எக்ஸ் மேனேஜர் ஒரு எக்ஸ் பிளேயர் பழைய won't see it as a end destination. Lot of players in stars bro can be integrated at Chelsea. Major reason இப்போ இஸ் பிளேட் வித் ஆண்ட்ரே சாண்டோஸ், மைக் பெண்டஸ்னு ஒரு பிளேயர் அடுத்த சீசன் வருவான். எமங்கான் ஆல்ரெடி ஒரு பிளேயரை சைன் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண ஐ திங்க் ஹீஸ் டன் இட். எபிசோடோட இன்னைக்கு நான் அனிருத் கூட இருக்கிறேன். த டாக் ஆஃப் த டவுன் செல்சி ஃபுட்பால் கிளப். டப்புன்னு மாற்றுவோண்டா, புது மேனேஜரை கூப்பிட்டு வருவோண்டா, பழைய மேனேஜரை கிளப்புவோண்டா அப்படிங்கிறது வந்து ரோமானோட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ரொமானாச்சி வந்து ஒரு வாரம் ஆகும்பா, வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாரு. இங்க 2 days தான். ஓகே, அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம்ட், யூ ஆர் அப்பாயிண்டட், உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லியம் ராசனாயரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அனி, உன்னுடைய தாட்ஸ்னால எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லுவேன்ட்டு. ஃபர்ஸ்ட்லி, என்ஜோ மரஸ்கா சாக்குக்கு அப்புறம் how are you personally, how is the Chelsea fan base collectively? பர்சனலி ஐ ஃபீல் அதான் நான் அதில் வீக்கெண்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஐ திங்க் என்ஜோ மரஸ்காக்கு வந்து இஃப் ஹி டசன்ட் கோ ஃபார் அ பிகர் கிளப் தென் செல்சி, ஐ திங்க் it is his loss. I think one of them could have suppressed their ego and said நம்ம இந்த சீசனை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் we can reconsider whatever we are doing அப்படின்னு. Both didn't want to reconsider. அல்ல கிளப்போட ஈகோ இஸ் பெட்டர் அண்ட் இட் ஒன். பட் இப்போதைக்கு என்ஜோ மரஸ்காவோட சாக் ப்ரீமெச்சூராக இருக்கும் அன்டில் லியம் ராசனர் டஸ் சம்திங். ஐ டோன்ட் திங்க் என்ஜோ மரஸ்காவை சாக் பண்ணது இஸ் அ மேஜர் mistake. I don't think sack illa basically he resigned, that is one thing. And I feel he also, I think for an extent, I think he saw Chelsea as a stepping stone for the bigger move, Enzo Maresca. So அந்த மாதிரி பாக்கும்போது I think அப்படி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 1.5 years, 1 year and 5 months whatever போயிருக்குது. ஆனா எப்படி நீ ஸ்டெப்பிங் ஸ்டோனா நீ பார்த்தேன்னு உனக்கு தோணுது? ஏன்னா ஆன் ஒன் ஹேண்ட் நீ அவனை அப்பாயின்ட் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஒரு சிமிலர் சிச்சுவேஷன் மாதிரி தான் தெரியும். இப்போ நீங்க ராஷனர் அப்பாயின்ட் பண்ணும்போது, ஏன்னா போன வருஷம் மரஸ்கா அப்பாயின் பண்ண போதும் உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு வெறியால வந்து பார்க்கும்போது லெஸ்டர் சிட்டி கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வர மேனேஜர்லாம் ஏன்டா கூப்பிட்டு வந்துட்டு செல்சி மாதிரி ஒரு கிளப்பை கொடுக்குறாங்கிறத எங்களுடைய அவுட் சைட் ஒப்பீனியனாகவும் இருந்துச்சு. இப்போ ராசனாயிர பார்த்தாலும் எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்டா ஸ்ட்ராஸ்பர்க்ல இருந்துலாம் ஏன்டா கூப்பிட்டு வரீங்க? ஸோ நான் ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்றேன். ஏன்னா அந்த ஒன் ஹேண்ட் அவன் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வரான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சிமிலர் ட்ரெஜெக்டரி மாதிரி தெரியுது இல்ல. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தெரிஞ்சது? I mean மரஸ்காக்கு இட்ஸ் a stepping stone. லியம் ஐ மீன் அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் categorically we are going down in each managerial appointment. Maraska at least he won something and came. Liam Rosner hasn't won anything. தமிழ்ல பேசு. அதான் லியம் ராசனர் ஒண்ணுமே ஜெயிச்சதே கிடையாது. அட்லீஸ்ட் மரஸ்காவை ஜெயிச்சிட்டாது வந்தான், இவன் அது கூட கிடையாது. அதாவது இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ நீ வந்து ஏன் வந்து மரஸ்கா வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனா பாக்குறான்றதை பொறுத்து ஐ திங்க் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு அதாவது இப்போ எப்படின்னா அவன் இல்லை எல்லா மேனேஜருமே செல்சி வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் பார்ப்பாங்க. செல்சியில் என்ன உங்களுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே செல்சி வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அன்டில் அதாவது ஒரு பெரிய மேனேஜர் எக்ஸ் மேனேஜர் ஒரு எக்ஸ் பிளேயர் பழைய won't see it as a end destination. That becomes for any English side கோட் பண்றேன். ஏன்னா பிகாஸ் ஒரு ஃபுட்பால்ன்ற பார்த்தேன்னா நீ கேட்டகரிக்கலி பார்த்தேன்னா நீ வந்து ஒரு 5-6 டாப் கிளப்ஸ் தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கிளப்பை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற இருக்கும். செல்சி என்னதான் அந்த ஃபுட்பால் எலிட் லெவலில் ஒரு மிட் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு எல்லா லீகும் சேர்த்தனா செல்சி வுட் பி இன் மிட் ஆஃப். ஸோ ஒரு மிட் ஆஃப்ல இருக்கிறதுனால மரஸ்காவோட டெஃபினெட்லி ஸோ செல்சி ஒரு சிவில இருந்து அவங்களுக்கு நான் தான் ஜெயிச்சா இது பெட்டர். பட் அங்கேயே என்னோட எண்டு கோலா இருக்காதுன்றது, எண்டு கோலா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு 5-10 இயர்ஸ்லாம் செல்சியில் எனக்கு தெரிஞ்சு எந்த மேனேஜரும் இருக்க மாட்டாங்க. நாட் ஜஸ்ட் மரஸ்கா, ஈவன் முரினியோ வுட் நாட் ஹவ் ஸ்டேட் அட் செல்சி ஃபார் 10 years. That's bold that you say it. எனக்கு அப்படி தோணவே இல்லை. பட் ஃபேன் பேஸ் மத்தியில் எப்படி இருக்கு இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி
ரிசைன்டுனும் சொல்லலாம், சாக்டுனும் சொல்லலாம், whatever. இல்ல பட் ஆனா இப்ப ஃபேன் பேஸ் ரிசைன்டுன்னு எப்படி சொல்ல இருக்கு? முடியாது, சாக்டுன்னுலாம் சொல்லவே முடியாது. மரஸ்கா பேசிக்லி ரிசைன். ஏன்னா சாக் பண்ணனா வி வுட் ஹவ் ஆல்சோ பேட் காம்பன்சேஷன் ஆஃப் வாட் எவர் யுனைடெட் டிட் ரைட் நவ் டு இவங்க. அவன் பேர் என்ன? அமோரிம். அமோரிம். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன். ஐ எம் சேயிங் திஸ் பிகாஸ் சி Maraska at the end of the day is a signing that we took a gamble on and it worked. அதே மாதிரி லியம் ராசினர் ஒர்க் ஆகுமா அப்படின்றது இஸ் ஆல்சோ பிகர் கேம்பிள். மரஸ்கா அட்லீஸ்ட் ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட வி கேன் சே சம்திங் இட் ஒர்க். லியம் ராசினருக்குலாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா லியம் ராசினர் இஸ் நான் படித்த வரைக்கும் இஸ் டாக்டிக்கலி வெரி ஆஸ்டியூட், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு கண்ணால் காமிக்கணும். எனக்கு என்னன்னா இப்போ இட் இஸ் பிகமிங் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வில் ஸ்டார்ட், அதாவது ஹூஎவர் ஸ்டார்டட் டு வாட்ச் செல்சி ஃபார் அ 10-year period of time will slowly start detaching from Chelsea. என்னை பொறுத்த வரைக்கும் they don't recognize this football club. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, we go on from big managers to big managers. இப்போ நீ மேனேஜர்ஸ் பார்த்தேன்னா இந்த tenure, அதாவது இந்த ஓனர்ஷிப் படி நீ எடுத்தேன்னா from Tuchel to Poch is a known face. From Tuchel to Graham Potter to Poch is a known face. அதுக்கப்புறம் கிராம் பாட்டர்லேருந்து நீ அகெயின் டு பாச்செட்டினோலேருந்து என்சோ மரஸ்கா, அண்ட் என்சோ மரஸ்கா இஸ் நாட் அ நோன் ஃபேஸ் பிஃபோர் ஹி கேம் டு செல்சி. அதுக்கப்புறம் திருப்பி யூ ஆர் கோயிங் டு லியம் ராசினர் ஹூ half the people don't even know who he is. அதாவது மேனேஜரியல் ட்ரேட் படி பார்த்தோன்னா the caliber of manager that we are hiring also is பெரிய கேலிபர் ஆஃப் மேனேஜர்ஸ்லாம் கிடையாது. ஒர்க் ஆகணும் அப்படிதான். இப்போ பேசிக்கலாக எஸ்மேன் தான் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்மேன் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றது செல்சிக்கே கேம்பிள் தான். இப்போ ஒர்க் ஆச்சுனாலுமே வி கான் சே ஹி வில் பி ஸ்டேயிங் அட் செல்சி ஃபார் மோர் தென் 2-3 years. இவங்க 6 years கான்ட்ராக்ட் கொடுத்தலாம் எனக்கு நம்பிக்கை, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. 6 years 6.5 years, நீ 10 years கூட கான்ட்ராக்ட் கொடு, எனக்கு அதை பற்றி பெருசாக ஈடுபாடு இல்லை. இட் கேன் ப்ளோ அப் அட் செல்சி எனி டைம். அதாவது நீ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு எனக்கு யாருமே என்னை பேக் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நீ வந்து ஒரு கொஞ்சம் செஸ்ட் அவுட்டோட நீ பேசிட்டேன்னா அடுத்த எனக்கு தெரிஞ்சு இட் வில் காஸ் அ கேட்டாஸ்ட்ரஃபி அண்ட் யூ வில் கெட் சாக். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச லியம் ராசினர். இஃப் ஹி வின் சம்திங், அவனுக்கும் ஒரு ஈகோ வரும். நானும் உனக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், நீ எப்படி எனக்கு சொல்லலாம், எனக்கு வேண்டிய கொடுத்தா நான் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட்டு போவேன் தான் சொல்லுவான். அது நீ கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு சொல்ல முடியாது. ஸோ ஐ ஏதாச்சும் லெசன்ஸ் லேர்ன் ஆயிருக்குன்னு நினைக்கிறியா நீ? இப்போ வந்து ஒரு மேனேஜர் வந்து இப்போ டெம்ப்ளேட் போட்டிருக்காரு, இப்போ நான் வின் பண்ணி கொடுத்தும் இவங்க வந்து என்னை பேக் பண்ணல, அதனால நான் வெளியே போறேங்கிறது இப்போ மீடியாவில் வந்து ஃபுல்லாக ப்ளே அவுட் ஆகி ஒரு இமேஜையே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ உள்ள வர மேனேஜர் வந்துட்டு அவனுடைய கான்ட்ராக்டில் டேய் நான் உன்னை வின் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ சர்டன் பவர் கொடுக்கணும், இல்லை பவர் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, சரி எனக்கு இவ்வளோ பே ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா முதல் கேள்வி வந்துட்டு யாரையுமே பார்க்காம ராசனாயரை மட்டும்தான் பார்த்தாங்க. எனக்கு அதுவே ஒரு பேட் சைன். ஃபர்ஸ்ட்லி அதுக்கு நான் வந்து ஏன் நான் சொல்லிடுறேன், உங்க அங்கேயே கட் பண்ணிட்டேன். ராசனியரை பார்த்ததுக்கு மேஜர் ரீசன் இஸ் பீன் இன் ஸ்ட்ராஸ்புரோ ஃபார் வாட் 1.5 years 2 years நவ். எனக்கு ஏன் அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் சொல்றேன்னா, பிகாஸ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஸ்ட்ராஸ்புரோ கேன் பி இன்டெகிரேட்டட் அட் செல்சி. மேஜர் ரீசன். இப்போ இஸ் பிளேட் வித் ஆண்ட்ரே சாண்டோஸ், மைக் பென்டஸ்னு ஒரு பிளேயர் அடுத்த சீசன் வருவான், எமங்கான் ஆல்ரெடி ஒரு பிளேயரை சைன் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண ஐ திங்க் ஹீஸ் டன் இட். ஐ திங்க் அதனால தான் வி ஹவ் ஜஸ்ட் சீன் ராசனியர் அண்ட் நாட் எனி ஒன் எல்ஸ். ஸோ ஐ ஃபீல் ராசனியர் ஆஸ் அ மேனேஜர் is to protect the investment of Blueco. அதுதான் நான் பார்க்குறேன். அதனால இஸ் ஹையர்ட் எஸ் மேன். அவன் எவ்வளோ நல்லா பண்ணுவாங்களா இல்லையன்றது அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. நல்லா பண்ணலன்னா சாக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் ஒரு மேட்லாவோட ஒரு ட்வீட்டை படித்தேன், டாப் 4 ஒரு சாம்பியன்ஸ் லீக் இஸ் அ மஸ்ட்னு. எப்படி வந்து அவங்க செஸ்ட் அவுட் வச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க பொசிஷன் முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் எங்கேயோ படிச்சேன், இஃப் ஹி டசன்ட் கெட் இட் ஏதோ எக்ஸிட் கிளாஸ் இருக்காமே, செல்சியே அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனை வெளிய அதான் பேசிக்கலா அதான் அவங்க ரெண்டுத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ அங்க வந்து கேரி ஓனியல் சைன் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு வந்து ராசனாயர் சைன் பண்ணிருக்காங்க. இல்லனா இவனை சாக் பண்ணிட்டு திருப்பி அங்க கொண்டு போய் கேரி ஓனியல் ஸ்ட்ராஸ்பர்கா. ஆமா, ஓகே. சோ இதெல்லாம் நடக்கும். சோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இது வரைக்கும் பார்க்குறான். ஒர்க் ஆகலனா ஓகே, தூக்கி திருப்பி ஸ்டார்ஸ் ப்ரோலேயே போடு, இல்லைனா அப்படி. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது ஸ்டார்ஸ் ப்ரோ ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ப்ரெடிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் கிளப் இப்படி போயிட்டு இருக்கு, அந்த நிலைமை சரியே இல்லை, இது 2 வருஷமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்கன்னு. பட் ஸ்டார்ஸ் ப்ரோ கதைக்கு நம்ம அப்புறமா வருவோம். செல்சி கதைன்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் லுக்கிங் கிரேட் ஆஸ் அ மேனேஜர். ஐ ஃபீல் போன வருஷம் யூ ஒன் த சாம்பியன் கிளப் வேர்ல்ட் கப், you won the conference league, you are in the champions league in the season, ஓகேவா?
அண்ட் நவ் ஃபிஃப்த்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் டேபிளில், which 99.99% will get Champions League. Fifth will obviously get Champions League next season also. ஓகேவா? இப்போ இன்னும் கேரபாவ் கப் செமிஃபைனல்லையும் இருக்கீங்க, எல்லா காம்படிஷன்ஸ்லையும் பேசிக்கலி இருக்கீங்க, புது மேனேஜரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இன்ஜுரியில் இருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நீ ஒரு பிளேயராக இருந்து பாரு, லியம் ராசனாயர் ஸ்ட்ராஸ்பர்க்லேருந்து வரான், ஸ்ட்ராஸ்பர்க் 7th இருக்காங்க லீக் 1ல, போன வருஷமும் 7th முடிச்சாங்க. தே ஹேவ் 0 wins in the last 6 games லீக் 1லையும். அவனை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பிளேயர்ஸ் லைக் ரீஸ் ஜேம்ஸ், கோல் பாமர், கூக்குரலா, இவங்க எல்லாருமே வந்து இந்த கிளப்பில் ஒரு 3-4 இயர்ஸாகவே இருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர்ஸ் மாதிரியும் அவங்க வந்து ஆயிட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஒரு லியம் ராசனாயர் மாதிரி ஒரு மேனேஜர் உள்ளே வரும்போது வந்து ஃபர்ஸ்ட்லி அவங்களுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்னடா அது யாராவது ஸ்ட்ராஸ்பர்க்லேருந்து கூப்பிட்டு வராங்க, அவங்க 7th இருக்காங்க லீக் 1லேயே, அவனை கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம என்னடா பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குமா? See, as a fan, எனக்கே ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்போது ஐ திங்க் தே மைட் ஆஸ்க் ஃபார் சம், அதாவது அவங்க ஒரு டைரக்ஷன் கேட்பாங்க கண்டிப்பாக போர்டு கிட்ட. ஒரு ப்ரீஃப்லாம் படித்தேன், எனக்கு கோல் பாமருக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ரீஃப் போச்சு, ரீஸ் ஜேம்ஸ்க்கு செப்பரேட்டாக ப்ரீஃப் போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர், இஸ் அட்டாச் டு த கிளப் பிகாஸ் அவன் வந்து ஒரு ரொம்ப நாளாக அகாடமிலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்ததுனால ஐ திங்க் ஹி மைட்ஸ் நாட் கொஸ்டின் மச். ஆனால் இப்போ இந்த பிளேயர்ஸ் லைக் எஸ்டவாவ், டிலாப்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, பட் அகைன் டிலாப், ஜாவ் பெட்ரோ இந்த சீசன் சைன் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன ஒரு இதுக்காக என்ன ஒரு ஐடியாவோட கூப்பிட்டு வரீங்க, இப்போ உங்கள் ஐடியா மாறிடுச்சு, இப்போ என்னோட வேல்யூ எப்படி, என்னோட how would you rate me at the club or not, அந்த மாதிரிலாம் கேள்விக்கு வரும். பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவங்க என்சோ ஃபெர்னாண்டஸ்க்குலாம் பை நவ் யூ வுட் ஹவ் காட்டன் யூஸ் டு இட், குக்கரே ஆல்சோ வுட் ஹவ் காட்டன் யூஸ் டு இட். அவன் கிராம் பாட்டர்லேருந்து இருக்கான், டுஷல்லேருந்து ஆக்சுவலி இருக்கான், நாட் ஈவன் கிராம் பாட்டர், டுஷல்லேருந்து இருக்கான் அவன். ஸோ யூ வுட் ஹவ் காட்டன் யூஸ் டு இட். இதில் மேஜர் கொஸ்டின் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் அ ஃபேன் எங்களுக்கு தான் கொஸ்டின், அது என்ன ப்ராஜெக்ட், அது தயவு செஞ்சு எங்கள் கண்ணில் காட்டுங்க, அந்த ப்ராஜெக்டை நாங்கள் நம்பலாமா வேணாமா. ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு நாங்கள் ஜெயிச்சாலும் நம்புற மாதிரி இல்லை. அதாவது நான் வந்து என்னை கேட்குற ஃபேன்ஸுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, ஜெயிச்சாலுமே எதுவுமே பேசாதீங்க, தோத்தாலுமே எதுவும் பேசாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே பேசி யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசிருக்கேன். பட் இந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு செல்சி கேன் பிகம் அ டீம் வேர் தே டோன்ட் நீட் அ மேனேஜர் அட் ஆல். அதாவது எனக்கு எப்படின்னா, இத்தனை நாளாக ஒன்றும் பெருசாக இல்லை, எங்களுக்கு ஒரு கன்வேயர் பெல்ஸ் தான். எனி மேனேஜர் வந்தாலுமே வி வில் கிவ் him a செமிஃபைனல் ஒரு குவார்டர் ஃபைனல் அட் அ கப் காம்படிஷன். வி வில் பிகம் அ கப் டீம். வி கேன் நெவர் பி அ டீம் வித் விச் வின்ஸ் அ லீக் இஃப் திஸ் கேரிஸ் ஆன். அதே மாதிரி அந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து இஃப் தே டோன்ட் கெட் பாஸ் தியர் கம்ஃபர்ட் ஜோன், வி வில் நெவர் பி வின்னிங் எனிதிங் மேஜர்லி. பட் வில் ஆல்வேஸ் பி இன் திஸ் எஃப்ஏ கப்போட குவார்டர் ஃபைனல்ஸ், கேரபாவோட செமிஃபைனல்ஸ், அண்ட் வேற ஏதாவது ஒரு கப் காம்படிஷன் வந்தால் மேபி அண்ட் ஆர் சாம்பியன்ஸ் லீக் நீ பார்த்தேன்னா வி கேன் டூ வெல் அட் தட், பட் நெவர் வின் அ லீக். என்னன்னா ஃபார் அ லீக் யூ நீட் அ கன்சிஸ்டன்ட் டீம், கன்சிஸ்டண்டாக 38 points. ஒன்ஸ் வென் யூ வில் வின் அ லீக் அப்போதான் எனக்கு நம்பிக்கை வரும் இந்த டீம் இஸ் கோயிங் சம்வேர் அப்படின்னு. செல்சி வென் தே வின் அ பிரீமியர் லீக் இஸ் வென் தே வில் கெட் த ஃபேன்ஸ் கான்ஃபிடன்ஸ். பட் கிறிஸ்பா ஒன்றும் சொல்லணும்னா ஐ திங்க் வி ஆர் அட் அ வெரி பிளீக் சீசன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியாம தான் போயிட்டு இருக்கு. ஈவன் ஃபார் பிளேயர்ஸ். ஏன் நீ கேட்டனா நீ ஒரு செம பாயிண்ட் சொன்ன, இந்த ராசனேர் அப்பாயின்மெண்ட் வந்து ப்ளூகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ண அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஒரு செம பாயிண்ட் சொல்லியிருந்தேன். என்ன என்னோட கேள்வினா, டு ஃபைனலைஸ் ஆல் ஆஃப் திஸ், இப்போ வந்து அன்டில் நவ் ஹவு டு யூ கேட்டகரைஸ் யுவர் சீசன்னு பார்த்தா அபவ் ஆவரேஜ்னு நான் சொல்லுவேன். ஆவரேஜும் இல்லை, பிலோவும் இல்லை, அபவ் ஆவரேஜ். 4 காம்படிஷன்லையும் இருக்கிறீங்க, டாப் 4 ஸ்பாட்லையும் இருக்கிறீங்க, மீதி 2 காம்படிஷன் வரணும், சாம்பியன்ஸ் லீக் நல்லா போகுது, இதுவும் லீக் கப் செமிஃபைனல் இருக்கீங்க, எல்லாமே ஓகே. இப்போ சடனாக வந்து இப்போ 1.5 வாரத்தில் ஐ திங்க் லீக் கப் செமிஃபைனல் என்னமோ வருது, மறுபடியும் ஆர்சனல் கூட வந்து வருது. டக்குன்னு இப்போ இந்த மேனேஜரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனையும் வைக்க முடியாது ஆஸ் ஃபேன்ஸு. பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஃபீலிங் அது. இப்போ புதுசாக ஒரு கூட்டம், அந்த மேனேஜர் ஒரு கப் காம்படிஷன் செமிஃபைனலில் வந்து என்னடா அது, இப்போ அந்த மேனேஜர் நான் டிமாண்ட் பண்ணுறதா, டிமாண்டும் பண்ணக்கூடாதா, இப்போ நான் ஓனர் டிமாண்ட் பண்ணுறதா பண்ணக்கூடாதா, எல்லா கேள்விகளும் வரும்போது வந்து அந்த ஓனர்ஸ் வந்து ஓகே ஒரு மேனேஜர் வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணக்கூடாத ஒரு மேனேஜரை போட்டால் தான் வேலைக்கு ஆகுமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ செல்சி ஒரு சைக்கிள் முடிஞ்சு 2வது சைக்கிள்குள்ளே போகிறாங்க வித் சேம் ஐடியாலஜி. யுனைடெட் ஒரு சைக்கிள் முடிஞ்சு இப்போ தான் சாக் நடந்து முடிஞ்சிருக்கு, அது என்ன ஆகும்னு தெரியல. லிவர்பூல் ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கு, அதுவும் அதை நோக்கி தான் அதுவும் போகுது, அதுலேயும் எங்கே போய் முடியும்னு தெரியாது லிவர்பூலில். பட் செல்சி வந்து செகண்ட் சைக்கிள்குள்ளார தைரியமாக போகிறாங்க. இப்படி தான் ஃபியூச்சர் ஆஃப் த கிளப், இப்படி தான் இருக்கும். ஸ்போர்ட்டிங் டைரக்டரோ ஓனரோ சொல்கிறத கேட்டுட்டு கம்முன்னு நீ வேலை செய்யி அப்படிங்கிற மாதிரி தான் போகுது.
ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ ஃபார் திஸ் சீசன் அண்ட் மேபி என்னடா எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு? ஐடியலி பார்த்தேன்னா ஐ வுட் வாண்ட், அதான் நம்ம வந்து லாஸ்ட் இதில் பேசினோம் என்சோ மரஸ்கா பற்றி, சாக்கா வேணா மாட்டானா ஒரு இந்த சீசன் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு நினச்சோம். பட் அகெயின் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், ராசனியரோட ஃபர்ஸ்ட் கேம் வுட் பி அகேன்ஸ்ட் ஆர்சனல். அது வந்து இந்த செமிஃபைனல்ஸ் இந்த கேரபோ கப். அது வந்து இன்கேஸ் அவன் ஏதாவது எனக்கு என்னன்னா, நான் ஒரு பிளைண்டா சொல்றேன், he will give, I think Chelsea will do well in that game. You know why? Arteta doesn't have a lot of games to read about Chelsea or Arsenal. அதனால he might have a chance to do well. அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுனே தெரியாது. They will be shocked and we have, எப்படின்னா எனக்கு என்னன்னா, we have a quality of players to get us past to that semi-finals. என்னன்னா காய்சேடோ கிடையாது அந்த கேமுக்கு because he is suspended. பட் என்னதான் இருந்தாலுமே I think we will ironically do well this season. ஆனால் I don't think so we will do anything well in the league. I think we'll finish அதாவது 6th or 7th தான் முடிப்போம். I think we will miss out on Champions League by not a lot, but we will miss out on Champions League. ஏன்னா நீ பார்த்தனா 5th-க்கும் 10th-க்கும் it's separated by 4 points. 1 win or 1 இது அந்த செப்பரேஷன் இன்னும் 4th செப்பரேஷன் இன்னும் பெருசா ஃபார்ம் ஆச்சுன்னா I think Rosenior will start struggling. But எனக்கு இந்த சீசன் I want him, அதாவது okay, Rosenior is appointed now. I want Rosenior to finish in the Champions League spot and get us to a finals in FA Cup or a League Cup. He has a chance to do that. He has a very good squad to do that. If he wins a domestic, நான் வந்து சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், if Chelsea win a domestic trophy, it is a success for me because we've not won a domestic trophy in 6 or 7 years. எனக்கு அது போதும். ஐ ஸ்டில் வில் ஸ்டிக் பை இட் பிகாஸ் நாங்கள் எல்லா காம்படிஷன்லையும் இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். இட் இஸ் மேட் சேயிங் தட், பட் ஐ திங்க் வி கேன் டூ தட் பிகாஸ் வி ஹேவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்குவாட் இன் இட்ஸ். ஐ திங்க் டு சம்மரைஸ் ரியலி வெல், ஸ்குவாட் இருக்குது, மேனேஜர் புதுசாக வந்திருக்காரு, அந்த ஸ்குவாடை எப்படி எடுத்து நடத்த போகிறாரு அப்படிங்கிறது தான்.